அருளாட்சி மீனாட்சி தாயே அருள்வாயே நீயே மீனாட்சி தாயே அருள்வாயே நீயே தனங்கள் மூன்று உடையவளாய் தரணியில் வந்து நீ பிறந்தாய். சிவபெருமானை கண்டவுடன் மூன்றாம் தனமே மறைந்ததுவே. நம்பிடுவார் நலம் பெறுவார் நாயகி உன்னாலே. கும்பிடுவார் குலம் செழிக்க செய்வாய் கண்ணாலே. உனையே தினம் சரணடைந்தோமே எங்கும் உந்தன் அருளாட்சி மீனாட்சி தாயே அருள்வாயே நீயே மீனாட்சி தாயே அருள்வாயே நீயே தத்தை ஏந்திய தாய் வடிவே தாமரை முகத்தை உடையவளே. நித்தமும் உன்னை நினைத்திடுவோம் நெஞ்சினில் உன்னை வைத்திருப்போம். மரகதமாய் ஜொலிப்பவளே மனக்குறை தீர்ப்பாயே. தொடர்கின்ற இடர் விலக துணையாயிருப்பாயே. உனையே தினம் சரணடைந்தோமே எங்கும் உந்தன் அருளாட்சி மீனாட்சி தாயே அருள்வாயே நீயே மீனாட்சி தாயே அருள்வாயே நீயே முத்தமிழ் சங்கம் வளர்த்தவளே முன்வினை தீர அருள்பவளே. சித்தம் வந்து நிறைந்தவளே செல்வ செழிப்பை தருபவளே. வைகை நதி கரையோரம் ஆலயம் கொண்டவளே. வையகமே வளம் பெறவே காவல் இருப்பவளே. உனையே தினம் சரணடைந்தோமே எங்கும் உந்தன் அருளாட்சி மீனாட்சி தாயே அருள்வாயே நீயே மீனாட்சி தாயே அருள்வாயே நீயே வருடம் தோறும் சித்திரையில் தெப்பத் திருவிழா நடந்திடுமே. துயரம் என்று வருவோர்க்கு நிம்மதி இங்கே கிடைத்திடுமே. நக்கீரன் புகழ் பெற்ற திருத்தலம் இது தானே. சக்தி உனை தரிசிக்க பக்தியில் வருவோமே. உனையே தினம் சரணடைந்தோமே எங்கும் உந்தன் அருளாட்சி மீனாட்சி தாயே அருள்வாயே நீயே எந்நாட்டிலும் நன்னாடாம் காவிரி நதி பாய்கின்ற சோழவள நாட்டில் வடகரையில் முசிறி கள்ளர் தெருவில் அமர்ந்து வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரங்கள் அருளி அருள்வாளித்து வீற்றிருக்கும் அன்னை மகாமாரியம்மன் திருக்கோயிலில் 6/2/2024 அன்று
மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. 5 ஆண்டுகள் ஏற்கனவே நடைபெற்ற திருமண வைபவமானது இந்த வருஷம் 6ஆம் ஆண்டினை நோக்கி அடியெடுத்து வைத்துள்ளது. இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டு அருள் பெற்றவர்கள் பல்வேறு நபர்களுக்கு திருமணமும் பல்வேறு நபர்களுக்கு குழந்தை பாக்கியமும் ஏற்பட்டுள்ளது. அதுபோல் மற்றவர்களும் அம்மன் அருளை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். 6/2/2024 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் கணபதி பூஜையுடன் தொடங்கி மாலை 7:30 மணி அளவில் திருக்கல்யாண வைபவம் மிகச்சிறப்பாக நடைபெற உள்ளது. மாலை 4:30 மணி அளவிலிருந்து மாலை 4:30 மணிக்கு முசிறி கள்ளத்தெரு மகாமாரியம்மன் திருக்கோயிலிருந்து அம்பாள் மீனாட்சிக்கு சீர்வரிசைகள் எடுத்துக்கொண்டு தென்கல்லர் தெரு பரிசல் துறை ரோடு வழியாக கைகாட்டி வந்தடைந்து கைகாட்டியிலிருந்து திருச்சி ரோடு வழியாக சன்னதியை வந்தடைந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு சீர்வரிசைகள் வைக்கப்பட்டு பின்னர் திருமண வைபவம் மிகச்சிறப்பாக நடைபெற உள்ளது. அது சமயம் பக்த கோடிகள் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு அம்மன் அருள் பெறவும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவ அருள் பெறவும் அன்போடு அழைக்கின்றோம். மீனாட்சி தாயே